வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கும் பகுதி யூஜிடெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அலகு 1 மொழி வரலாறு. தலைப்பு வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள் பகுதி 5. ஓகேங்களா, பகுதி 5 தான் நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்னாடி வட்டார மாவட்ட மொழித்தன்மைகளில் பிற மொழியோட தன்மை எப்படி இருந்துச்சு, மொழியோட மாவட்டம் சார்ந்து வட்டங்கள் சார்ந்து மொழி எவ்வாறு பேசப்பட்டு மொழியை யாரெல்லாம் எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்ற நிலையில் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த பகுதி 5 என்ன பார்க்குறோன்னா, இந்திய மொழி குடும்பங்கள் பற்றி ஒரு சில செய்திகள் கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்குறோம். ஓகேங்களா, பல்வேறு இனக்குழுக்கள் மொழி குடும்பங்களின் சங்கமாக திகழ்வதுதான் இந்த இந்திய நாடு. அப்போ இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் மொத்தம் எத்தனை சொல்கிறாங்க பாருங்க, 1652. சமஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தோடு தொடர்புடையது என்று சொல்லியிருக்காரு வில்லியம் ஜோன்ஸ். அப்படி 1786 சமஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தோடு தொடர்புடையது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, சர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்லியிருக்காரு. திராவிட இயலின் தந்தைன்னு யாருன்னா கால்டுவெல். அப்போ இந்திய மொழி குடும்பங்கள்னா அந்த திராவிட மொழி குடும்பங்கள் பற்றி தான் பார்க்குறோம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் 1652. திராவிட இயலின் தந்தை அப்படின்னா கால்டுவெல். ஓகேவா, திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு வெளிவந்த வருடம் அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு வெளிவந்தது 1856. சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்ட மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, கால்டுவெல் சொல்லியிருக்காரு. வேறுபட்ட மொழின்னு சொன்னது யாரு, கால்டுவெல். 1864 முண்டா மொழியை தனி இனம்னா ஆக்கியிருக்காரு மார்க்ஸ் முல்லர். 1864 முண்டா மொழியை தனி இனமாக ஆக்கியவர் யார், மார்க்ஸ் முல்லரு. முற்கால மொழிகள்னு பார்த்தா நகலி, பாலி, பிராகிருதம். அப்போ 1866 வியன்னாவில் கூடிய கீழ்திசை மாநாடு. ஓகேங்களா, 1864 வியன்னாவில் எந்த பகுதி, கீழ்திசை மாநாடு இந்திய மொழிகளை பற்றி கள ஆய்வினை மேற்கொண்டு இந்திய அரசை வற்புறுத்தியது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்திய மொழிகளின் கலாய்வு திட்டத்தின் மேலாளராக யார் இருந்திருக்கா, சர் ஜார்ஜ் ஆப்ரஹாம் கிரியர்சன். 1898 சர் ஜார்ஜ் ஆப்ரஹாம் கிரியர்சன் தான் இந்திய மொழிகளின் கலாய்வு திட்டத்தின் மேலாளராக இருந்திருக்காரு. முதல் இந்திய மொழிகளின் கலாய்வு திட்டத்தின் கீழ் எவ்வளவு நாள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 29 நாள். ஓகேங்களா, அதாவது 1898 1927 வரைக்கும் இருக்க காலங்களை தான் சொல்கிறாங்க. முதல் இந்திய மொழிகளுக்குரிய கலாய்வு திட்டம் எத்தனை நாள் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய மொழிகளின் கலாய்வு தொகுதி முதலில் வெளிவந்த ஆண்டு 1927. இந்திய மொழிகளின் முதல் கலந்தாய்வு ஓகேங்களா 1928. 1898 27 வரைக்கும் கலாய்வு நடத்தப்பட்டாலும் அதோட முதல் அறிக்கையை வெளியிட்டாங்க 1927 தான் வெளியிட்டிருக்காங்க. திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள மொழிகள் 179 என்றும் கிளை மொழிகள் 544 என்றும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது முக்கியமான வினாப்பகுதி. சரிங்களா, இந்த திட்டத்தின் அடிப்படையில் மொழிகளை ஆய்வு செஞ்சு திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள மொழிகள் மொத்தம் 179 என்றும் கிளை மொழிகள்னு பார்த்தா 544 என்றும் குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. இது முக்கியமான குறிப்பு எடுத்துக்கோங்க. 1961 கணக்கின்படி இந்தியாவில் உள்ள மொத்த ஓகேங்களா 1961 படி ஓகேங்களா 1961 படி இந்தியாவில் உள்ள மொழிகள் 1652. 574 மொழிகள் இந்தோ ஆரிய மொழிகள். இந்திய மொழி குடும்பத்தில் திராவிட மொழிகள் பற்றிய ஆய்வில் சிறந்தவர் கால்டுவெல். திராவிட மொழி குடும்பம் வந்தாவே யார் வந்துடுறாரு, கால்டுவெல் தான் வருவார். இந்தியாவில் தற்காலிக ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஜான் பீம்ஸ். இந்தியாவின் தற்கால ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம்னா, தற்கால ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னா ஜான் பீம்ஸ். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு கேட்டால் கால்டுவெல். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். சரிங்களா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு கேட்டால் கால்டுவெல், தற்காலிக ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு கேட்டால் ஜான் பீம்ஸு. இந்தியாவின் தற்காலிக ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் 3 நிலைகளாக 3 தொகுதிகளாக வந்திருக்கு. அது எந்தெந்த வருடம் பாருங்கள், 1872 875 879. அப்போ 72 75 79 அப்படின்னு 3 தொகுதிகளாக ஆரிய மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளிவந்திருக்கு. 1877 மும்பை பல்கலைக்கழகத்தில் இந்தோ ஆரிய மொழிகள் பற்றிய சொற்பொழிவு செய்தவர் ராமகிருஷ்ண
கோபால பந்தகர். சரிங்களா? 1877 மும்பை பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆரிய மொழிகளை பற்றி சொற்பொழிவு யார் ஆற்றியிருக்கா? ராமகிருஷ்ண கோபால பந்தகர் அப்படின்ற ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கார். எங்கே? மும்பை பல்கலைக்கழகத்தில். வருடம் 1877. அப்போ இந்த இந்திய மொழிகளோட வரலாறு சொல்கிறாங்க பாருங்க. ஆரியர்கள் இந்தியாவில் தான் முதலில் தங்கிய பகுதி பஞ்சாப் பகுதி. ஆரியர்கள் இந்தியாவில் முதல்ல எங்கே தங்கியிருக்காங்க? பஞ்சாபில் தான் தங்கியிருக்காங்கன்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்படி தற்கால இந்தோ ஆரிய மொழிகளை 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். தற்கால இந்தோ ஆரிய பிரிவுகளை 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் வடமேற்கு மொழிகள், தெற்கு பகுதி மொழிகள், கிழக்கு பகுதி மொழிகள் அப்படின்னு வரிசையாக 6 நிலையில் 3 பார்க்குறோம். வடமேற்கு மொழி, தெற்கு பகுதி மொழி, கிழக்கு பகுதி மொழி, கிழக்கு நடுப்பகுதி மொழி, ஒரு பகுதி வடக்கு அல்லது இமயமொழி அப்படின்னு 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் வடமேற்கில் மேற்கு பஞ்சாப் இந்தி மொழிகள். வடமேற்குன்னு பார்த்தா மேற்கு பஞ்சாப் இந்தி மொழிகள். தெற்கு பகுதி அப்படின்னா மராத்தியும் கொங்கனியும். கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரியா, வங்காளி, அசாமி, மைத்திலி, மகஹி, போஜ்பூரி அப்படின்றதுலாம் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகள், ஆரிய மொழிகள். அடுத்து கிழக்கு நடுப்பகுதி மொழிகள்னா கோசாலியும் அவத்தியும். ஒரு பகுதி மொழிகள்னா இந்தி, கரிபோலி, உருது, பங்காரு, கிழக்கு பஞ்சாபி, ராஜஸ்தானி, குஜராத்தி, சௌராஷ்டிரி. இது எல்லாமே ஒரு பகுதி மக்கள், ஒரு பகுதி மொழிகள். அடுத்து இறுதியாக இருக்கிறது வடக்கு அல்லது இமய மொழிகள் அப்படின்னா முர்காலி, நேபாளி, கர்வாலி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 6 நிலையில் இந்தோ ஆரிய மொழிகளை 6 பிரிவுகளாக பகுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ பாலியும் பிராகிருதமும் மிகவும் செல்வாக்கு பெற்ற பழைய இந்திய மொழிகளாகும். பாலியும் பிராகிருதம் செல்வாக்கு பெற்ற பழைய இந்திய மொழிகளில் ஒன்று. பௌத்த சமய கருத்துக்களுடன் தொடர்புடைய மொழி பாலி. பௌத்த சமய கருத்துக்களுடன் தொடர்புடைய மொழி என்ன மொழி? பாலி மொழி. வேதகால சமஸ்கிருதத்திலிருந்து உருவான மொழி என்ன மொழி? பஞ்சாபி மொழி. பஞ்சாபி மொழியின் எழுத்து வகை குர்முகி. இது முக்கியமான வினா பகுதி. சரிங்களா? வேத காலத்தில் சமஸ்கிருதத்திலேருந்து உருவான மொழி தான் பஞ்சாபி மொழி. இந்த பஞ்சாபி மொழியின் எழுத்து வகை என்னன்னா குர்முகி. இப்போ வட இந்தியாவில் மிகப்பெரிய தற்கால மொழியாக என்ன இருந்திருக்கு? இந்தி இருந்திருக்கு. இப்போதும் அதுதான் இருக்குது. அப்போ பஞ்சாப்பு, சிந்து, குஜராத்தின் வடபகுதி, குஜராத்தின் வடபகுதி, மகாராஷ்டிரா, ஒரிஷா, நேபாளத்தில் பேசக்கூடிய மொழி இந்துஸ்தானி. சரிங்களா? இது இந்துஸ்தானி, அது ஹிந்தி. ஓகேங்களா? ரெண்டையும் பார்த்துக்கணும். இந்தியும் உருதுவும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையன. உருதுவில் பெரும்பாலும் உள்ள மொழி சொற்கள் பாரசீகம், அரபி. உருதுவில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய சொற்கள் என்ன செய்ய? பாரசீக சொற்களோ அரபி சொற்கள் தான் இருக்குது. அப்போ இந்தி சமஸ்கிருதம் பிராகிருதத்தில் உள்ள சொற்களை கடன் பெற்றது. இந்தி என்ன பண்ணுது? சமஸ்கிருதம் பிராகிருதத்தில் உள்ள சொற்களை கடன் பெற்றிருக்கு. கிழக்கு பகுதி இந்தியா மொழி என்பது கோசாலி பிரிவு மொழி. கிழக்கு பகுதி இந்தியா மொழி என்னன்னு சொல்கிறாங்க? கோசாலி மொழின்னு சொல்கிறாங்க. கோசாலி பிரிவு மொழின்னு சொல்கிறாங்க. மகத மொழி பிரிவை சார்ந்தவைகள் போஜ்பூரி, மைத்திலி, மகஹி. ஓகேங்களா? மகஹி. அப்போ மைதில் மொழி பேசப்படுவது பீகாரின் வடபகுதியும் மகஹி மொழி பேசப்படுவது பீகாரின் தென்பகுதி. அப்போ பீகாரோட வடபகுதியில் மைதில் அப்படின்றதும் பீகாரோட தென்பகுதியில் மகஹி என்பதும். அப்போ வங்காளி, அசாமி, ஒரியா போன்ற மொழிகள் அப்பிரிவை சார்ந்து கிழக்கு மகத மொழிகள் அப்படின்னு பெயர்படுது. அப்போ வங்காள மொழியை 7 கோடி மக்களால் பேசப்படுது. வங்காள மொழி எத்தனை பேர் பேசுகிறாங்க? 7 கோடி மக்கள் பேசுகிறாங்க. தாகூர் இலக்கியம் படைத்தது எந்த மொழி? வங்காள மொழி தான். ஓகேங்களா? தாகூர் இலக்கியம் படைத்தது வங்காள மொழியில தான். மார்வாடி இலக்கியங்களையோ இந்துஸ்தானி இலக்கியம் என்று அழைப்பர். இது தேர்வில் கேட்கப்பட்ட வினா. மார்வாடி இலக்கியங்களை டேஸ் இலக்கியங்களாக அழைக்கின்றோம் அப்படின்னா இந்துஸ்தானி இலக்கியங்கள் என்று அழைக்கிறோம். அப்போ இந்துஸ்தானியோடு தொடர்புடைய மொழினா இந்த குஜராத்தி மொழியை சொல்கிறாங்க. இந்துஸ்தானியோடு தொடர்புடைய மொழின்னு எந்த மொழியை சொல்கிறாங்க? குஜராத்தி மொழியை சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்திலும் ஆந்திராவிலும் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ள சௌராஷ்டிராக்கள் சௌராஷ்டிர மொழியை பேசுகின்றனர். ஓகேங்களா? தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ள சௌராஷ்டிரர்கள் என்ன மொழியை பேசுகிறாங்க? சௌராஷ்டிர மொழியை தான் பேசுகிறாங்க. கோவா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியில் பேசப்படுவது கொங்கணி மொழி. இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட வினா.
சரிங்களா? கோவா, மகாராஷ்டிரா, அதாவது கோவா கடற்கரை பகுதியில் பேசக்கூடிய மொழி என்ன மொழின்னு கேட்டிருக்காங்க. கொங்கணி மொழி. கொங்கணி மராட்டிய மொழியோடு தொடர்புடையது. மத்திய பிரதேசத்தின் பஸ்தர் என்ற மாவட்டத்தில் பேசப்படும் மொழி ஹல்பி. இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஓகேங்களா? அதாவது மத்திய பிரதேசத்தில் பஸ்தர் மாவட்டத்தில் பேசக்கூடிய மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க, ஹல்பி. அதே மாதிரி காஷ்மீரத்தின் கிழக்கு பகுதி முதல் பூதான் வரையுள்ள நிலப்பரப்பில் பேசப்படும் மொழி என்ன மொழினா பஹரி அல்லது இமாலி. பஹரி அல்லது இமாலி அப்படின்னு 2 மொழியை சொல்கிறாங்க. ஒரே மொழி தான், அதுக்கு பேர் தான் வேறு இருக்குது. அப்போ ஸ்வரா, படப்பா மொழிகள் முண்டா மொழியுடன் தொடர்புடையது. இந்தியாவின் தொன்மையான மொழி குடும்பத்தில் ஒன்று ஆஸ்ட்ரிக் மொழி. இந்தியாவின் தொன்மையான மொழி குடும்பத்தில் ஒன்றுன்னு எதை சொல்கிறாங்க? ஆஸ்ட்ரிக் மொழியை சொல்கிறாங்க. மணிப்புரி எம்மொழி எழுத்தை பயன்படுத்துது? வங்க மொழி எழுத்தை பயன்படுத்துது மணிப்புரி. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான வினா. ஒவ்வொரு மொழியும் என்ன எழுத்தை பயன்படுத்துது அப்படின்றது. சரிங்களா? மணிப்புரி என்ன எழுத்தை பயன்படுத்துது? வங்க மொழியை பயன்படுத்துது அப்படின்றது முக்கியமான ஒன்று. சரிங்களா? முக்கியமான ஒன்று. அடுத்து பாருங்க, நேபாளிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த இந்தியர்களால் பேசப்படும் மொழி நிவாரி. நேபாளத்திலிருந்து இந்தியாவுக்கு வரவங்க பேசுறது நிவாரி. நீக்ரோ இனத்துடன் தொடர்புடையது அந்தமான் மொழி. நீக்ரோ இனத்துடன் தொடர்புடைய மொழி என்னது? அந்தமான் மொழி. கோவாவில் போர்ச்சுகீஸ் பேசுவரும் புதுச்சேரியில் பிரெஞ்சு பேசுவரும் இது நடப்பாண்டிலே இருக்குது. கோவாவில் யார் என்ன பேசுகிறாங்க? போர்ச்சுகீஸ் பேசுவரும் இருக்காங்க. புதுச்சேரியில் பிரெஞ்சு பேசுவரும் இருக்கிறாங்க. ஆங்கிலத்தின் வளர்ப்பு பண்ணையாக திகழ்ந்த பகுதி வங்காளம். ஆங்கிலத்தின் வளர்ப்பு பண்ணையாக இருந்தது என்ன மொழினா வங்காள மொழியை சொல்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டு முதல் இந்தியாவில் பேராதிக்கம் செலுத்தும் மொழி பேசுவோர் ஆங்கிலமாக தான் இருந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டில் ஆதிக்கம் செலுத்திய மொழி ஆங்கில மொழியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த திராவிட மொழி இனத்தை பற்றி சொல்கிறாங்க. தென்னிந்திய பகுதியில் பெரும்பாலும் வழங்கப்பட்டு வந்த 25 மொழிகளை திராவிட மொழிகள் என்று அழைக்கிறோம். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு சொல்கிறாங்க? 25. பிராகுயி வட இந்தியாவில் பாகிஸ்தானில் பேசப்பட்டு வரும் மொழியாகும். ஓகேங்களா? பிராகுயி எங்கே பேசுகிறாங்க? வட இந்தியாவில் பாகிஸ்தானில் பேசப்படுது. தெலுங்கு மொழி இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் 1816 ஏடி கேம்பல். ஓகேங்களா? ஏடி ஹேம்பல் அப்படின்றவர் தான் என்ன நூல் எழுதியிருக்காரு? தெலுங்கு மொழி இலக்கணம் அப்படின்ற நூலை 1816 எழுதியிருக்காரு. இது எல்லாமே முக்கியமான வினாப்பகுதி. குறிப்பெடுத்துக்கோங்க. மைண்ட் மேப் போட்டாலும் சரி, இல்லை நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. திராவிட மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தது என்ற கருத்தை கூறியவர்கள் பிரான்சிஸ் ஒயிட் கேம்பல், ரஸ்கு, லாசரு, வில்லியம் கேரி, ஸ்விட்சன். இத்தனை பேர் என்ன சொல்லியிருக்காங்க? திராவிட மொழியின் தனி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்றத முன்மொழிந்திருக்காங்க. பேச்சு வழக்கில் உள்ள மால்டோ மொழியை ஆராய்ந்து கட்டுரை எழுதியவர் இராபர்ட்ஸ். ஓகேங்களா? பேச்சு வழக்கில் உள்ள மால்டோ மொழியை ஆராய்ச்சி செய்து கட்டுரை எழுதியிருக்காரு ராபர்ட்ஸு. அப்போ தோடா மொழியை ஆய்வு செஞ்சவர் லீச். தோடா லீச் அப்படின்னு சொல்கிறோமோ அது கேம்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேர்டை போட்டுக்கோங்க. கோண்டி மொழியை ஆய்வு செய்தவர் வாய்ச்சி. கோன்னாவே போகணும்னாவே என்ன பண்ணுவோம்? வாய்ஸ் வாட்ச் பண்ணுவோம். வாய்ச். ஓகேவா? படகா மொழியின் ஆய்வு பஹ்லர். பகரத்திலே வருது, அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். படகா மொழி பஹ்லர். படகா மொழி என்னது? பஹ்லர். அடுத்து குயி மொழியோட ஆய்வு ஜான் பெர்சுவல் ஃப்ரை. குயி என்ன சொல்லியிருக்காரு? ஃப்ரை பண்ண சொல்லியிருக்காரு. எது? ஜான் பெர்சுவல் ஃப்ரை பண்ண சொல்லியிருக்காரு. தென்னிந்திய மொழிகளை சிதை மொழிகள் என்று சொன்னவர் யாரு? சிதை மொழிகள்னு சொல்லியிருக்காரு மார்க்ஸ் முல்லர். திராவிட மொழிகளை மேலை நாட்டவர் மலபார் தமிழிக் என அழைத்திருக்காங்க. திராவிடர்கள் மொழி என்னன்னு சொல்லியிருக்காங்க? மலபார் தமிழிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தென்னிந்திய மொழிக்கு திராவிடம் என பொதுவாக பெயர் சூட்டு சிறப்புடையது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. தென்னிந்திய மொழிக்கு திராவிடம் என்று பொதுவாக பெயர் சூட்டுறது தான் சிறப்புடையது. அது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் தனித்தனியாக ஒவ்வொரு மொழிக்கும் பெயர் வைக்காம மொத்தமாக இருக்கக்கூடிய திராவிட மொழிகளை திராவிடம் அப்படின்ற ஒரே சொல்லால் அழைக்கலான்னு யார் சொல்கிறா? கால்டுவெல் சொல்கிறாரு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வடமொழி எழுத்தாளரான குமரிலப்பட்டர் மொழி இனத்தை குறிக்க ஆந்திர திராவிட பாஷா என்ற தொடரை பயன்படுத்தியுள்ளார்னு கால்டுவெல் சொல்கிறாரு. சரிங்களா? கிபி 7ஆம் நூற்றாண்டில் வடமொழி எழுத்தாளராக இருந்தவர் யார்? குமரிலப்பட்டர். இவர் மொழி இனத்தை குறிக்க ஆந்திர பாஷா
திராவிட பாஷா என்ற தொடரை பயன்படுத்தினாரு அப்படின்றத நமக்கு யார் சொல்கிறா? கால்டுவெல் ஐயா தான் சொல்கிறாரு. ஓகே, அப்போ மனுஸ்மிருதியில் தென்னிந்திய மக்கள் திராவிடர் என்ற பொது பெயரால் சுட்டப்படுகிறது. மனுஸ்மிருதியிலையும் இந்த தென்னிந்தியாவை குறிக்கிறதுக்கு திராவிடர் அப்படின்ற பொது பெயர் சுட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ நூல்களை ஆய்ந்து இந்த கருத்தெல்லாம் முன்மொழிந்திருப்பாருன்னு பாருங்கள். திராவிட மொழிகளும் அவை வழங்கும் இடங்களும், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 கால்டுவெல் எழுதியிருக்காரு. இந்த திராவிட மொழிகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. திருந்திய திராவிட மொழி, திருந்தா திராவிட மொழி. திருந்திய, திருந்தா அப்படின்னு 2 நிலையாக பிரிக்கிறாங்க. அப்போ திருந்திய திராவிட மொழிகள்னா 6 வகைப்படும் சொல்கிறாங்க. திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 6. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, குடகு. ஓகே, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, குடகு. ஓகே, அதை நினைவு வச்சுக்கணும். திருந்தா திராவிட மொழிகள் தூதம், கோதம். தூதம், கோதம். ஓகே, தூதம், கோதம், கோண்டு, கு, ராஜ்மஹால். கோண்டு, கு, ராஜ்மஹால், ஒரியன், படகா, பார்சி, நாயகி, கோந்தி, மாலாட்டா, கடப்பா, நாராவன் அப்படின்ற வரிசையாக சொல்கிறாங்க. சரியா? 13 மொழிகள். அப்போ திராவிட மொழிகளை 3 பிரிவாக பிரித்து தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு 3 நிலையாக பிரிக்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தை தென்னு, நடு, வட. ஓகேங்களா? தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இனங்களை எத்தனையாக பிரிக்கிறாங்க? 3ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? 3ஆ. தென் திராவிட மொழினா தமிழ், மலையாளம், தமிழ், மலையாளம், குழு, கோசா, தோடா, படகா, கன்னடம், துளு. ஓகேங்களா? நடு திராவிட மொழினா தெலுங்கு, கோண்டி, கோண்டா, குயி, குவி, வெங்கோ, மால்டோ, கோலாமி, நாயக்கி, பர்ஜி, கடப்பா. தெலுங்கு, கோண்டி, கோண்டா, குயி, குவி, வெங்கோ, மால்டோ, கோலாமி, நாயக்கி, பர்ஜி, கடப்பா. வட திராவிட மொழிகளில் குருவுக்கு, மால்டோ, பிராகி, வடகால். அப்போ இந்த எண்ணிக்கை தான் ரொம்ப முக்கியம். தென் திராவிட மொழிகள் மொத்தம் 8, நடு திராவிட மொழிகள் மொத்தம் 11, வட திராவிட மொழிகள் மொத்தம் 3. சரியா? இதில் ஏதாவது ஒரு மொழிகள் கொடுத்து இது தென் திராவிடமா, இது நடு திராவிடமா, இது வட திராவிடமான்னு கேட்பாங்க. தே, மா. ஓகேங்களா? தென், மலை, கு, கோ, தோ, பா, கா, து அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்துக்களை மட்டும் வச்சுட்டு ஒரு நியூமோனிக் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நினைவு வச்சுக்கலாம். அடுத்து இலக்கிய வளமிக்க திருந்திய மொழிகளாக ஒரு வரிசைப்பாடு சொல்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், பர்ஜி, நாயக்கி, கோந்தி, குயி, குவி, கோண்டா. ஓகேங்களா? குயி, குவி, கோண்டா. அடுத்து மால்டோ. அடுத்து நம்ம பார்க்குறது மால்டோ, ஓரவன், கடப்பா, குறுக்கு. ஓகே, குறுக்கு. அப்போ தமிழகத்தில் தமிழ் பேசுவோரின் எண்ணிக்கை 13 கோடிக்கு அதிகம். தமிழகத்தில் தமிழ் பேசுவோரின் எண்ணிக்கை 3 கோடிக்கு அதிகம். தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை அறவம். தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழ் என்னன்னு சொல்கிறாங்க? அறவம்ன்ற சொல்லால் சொல்கிறாங்க. தெலுங்கர் தமிழை அறவாளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை அறவம்னு சொல்கிறாங்க. இந்த தெலுங்கர் தமிழை அறவாளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறவாளு, அறம் உடையவர். அறவாளு என்பது பொருள். ஓகேங்களா? அறவாளு, அறம் என்பதன் பொருள் அதாவது அறமுடையவர், அருவான் நாட்டினர், ஒளி மிக்கவர் என்பதன் பொருளாக வருகிறது. திராவிட மொழிகளில் பிறமொழி கலப்பு குறைந்த இலக்கியம் தமிழகத்தின் வடக்கு பேசும் மொழியில் தெலுங்கு உள்ளது. தெலுங்கு பேசுவோரின் எண்ணிக்கை 3 கோடி குறைவு. தெலுங்கு பேசுவோரின் எண்ணிக்கை 3 கோடிக்கு குறைவு. வடமொழியாளர் தெலுங்கை ஆந்திரம் என்று வடமொழியாளர் தெலுங்கை என்ன சொல்கிறாங்க? ஆந்திரம். ஓகேவா? வடமொழியை, பாரதத்தை. சரிங்களா? ஓகே, தெலுங்கில் ஒரே நிமிஷம்.
வடமொழியாளர் தெலுங்கை ஆந்திரம் என்று அழைப்பர். வடமொழியாளர் தெலுங்கு என்னன்னு சொல்கிறாங்க, ஆந்திரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரிக்வேத ஐதேரிய பிராமணம் என்ற வடநூல் ஆந்திரரை நாகரிகமற்றவர் என்று சொல்லுது. ஆந்திரரை என்னன்னு சொல்கிறாங்க, நாகரிகமற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிகம் மற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பழந்தமிழ் இலக்கியம் ஆந்திரரை வடுகர் என்று குறிப்பிடர். பழந்தமிழ் இலக்கியம் என்ன சொல்கிறது, ஆந்திரரை வடுகர் என்று அழைக்கிறது. மொழிபெயர்த்தேதும் மொழி வேறுபட்ட நாடு என்று அழைக்கப்படுவது ஆந்திரம். மொழிபெயர்த்தேயம் என்று அழைக்கப்படும் நாடு ஆந்திரம். தெலுங்கு என்றானது தேன் போன்ற மொழி என்பதன் இதன் பொருள். தேன் போன்ற மொழியின் அழைக்கப்படும் மொழி என்ன மொழி? தமிழ் மொழி கிடையாது, தெலுங்கு மொழி. 3 லிங்க கோயில்களை உடையது என்றும் பொருளுடைய சொல்லாகிய திரிலிங்கம் என்பது திரிந்த தெலுங்கு ஆயிற்று என்பதன் பொருளாகும். அப்போ தெலுங்கின் எழுத்து முறை தேவநாகரியை ஒட்டியது. இது ரொம்ப முக்கியமான வினாப்பகுதி. என்ன சொல்கிறாங்க, தெலுங்கின் எழுத்து முறை தேவநாகரியை ஒட்டியது. தெலுங்கு மொழியின் முதல் புலவர் நன்னயப்பட்டர். தெலுங்கு மொழியின் முதல் புலவர் யாரு? நன்னயப்பட்டர். வடமொழி பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் நன்னயப்பட்டர். தெலுங்கு மொழியின் முதல் புலவர் நன்னயப்பட்டர் தான். இவர் வடமொழி பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்திருக்காரு. இவரும் நன்னயப்பட்டர் தான். அப்போ தெலுங்கில் வட சொற்கள் குறைந்து தெலுங்கிற்கு ஜானு தெலுங்கு என்று பெயர் இருக்கு. தெலுங்கில் வட சொற்கள் குறைந்து தெலுங்கிற்கு ஜானு தெலுங்கு என்று பெயர் இருக்கு. அந்த தெலுங்கிற்கு என்ன பெயர்? ஜானு தெலுங்கு. இப்போ தமிழ் பற்றி சொல்கிறாங்க. தமிழ் என்னும் வட சொல்லுக்கு தமிழ் சொல் திராவிடம் அப்படின்றது சொல்லியிருக்காரு கால்டுவெல். அப்போ திராவிடம், தமிழா, தமிழ் என்று ஏனைய திராவிட மொழிகளில் பழங்கால கல்வெட்டுகள் அனைத்தும் வேற்று மொழியிலில் அமைத்துள்ளது. ஆனால் தமிழினம் தொன்மையான கல்வெட்டுகளில் அதிகமானவை தமிழிலே அமைவதை காண்கிறோம். பழமையான மலையாள இலக்கியம்னா ராமசரிதம். அப்போ சமஸ்கிருத மரபை ஒட்டியே தமிழ் இலக்கண நூல்கள் வீரசோழியம், பிரயோக விவாகம். ஓகேங்களா? இந்த பிரயோக விவாகம் காலந்தோறும் வரிவடத்தில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அப்போ சமஸ்கிருத மரபை ஒட்டி தமிழ் இலக்கண நூல்னா இந்த வீரசோழியத்தையும் பிரயோக விவாகத்தையும் சொல்லலாம். வீரசோழியத்தையும் பிரயோக விவாகத்தையும் சொல்லலாம். ஓகேவா? அப்போ வடக்கு, தெற்கு, குடக்கு, குணக்கு, வேங்கடம், குமரி, தீம்புணர், பவ்வம் என்றான் கொள்ளை அப்படின்னு காக்கை பாடினார் என்ன பண்ணியிருக்காரு, திசைகளை பற்றி சொல்லியிருக்காரு. வடக்கு தெற்கும் குடக்கும் குணக்கும் வேங்கடம் குமரி தீம்புணர் பவும் என்றதன் கொள்ளை அப்படின்னு யார் பாடியிருக்கார்? என்றதான் எல்லை, கொள்ளை கிடையாது, இது எல்லை. ஓகேங்களா? சீர்பிரிச்சோம்னா எல்லைன்னு வரும். இது யார் பாடியிருக்கா? காக்கை பாடினார். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடைப்பட்டு பழவேற்காடு முதல் குமரி வரை பறந்து கிடக்கும் நிலப்பகுதி தமிழ் வழங்கும் இடம்னு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா குறிப்புகளும் அதிகமாக யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் தான். அவர் தான் மொழியை பற்றி ஆய்வு செய்து நிறைய செய்திகள் கொடுத்துருக்காரு. அப்போ சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளில் தமிழ் பேசப்படுகிறது. தமிழ் பேசக்கூடிய பிற நாடு என்னென்ன நாடு? இலங்கையில் பேசுகிறாங்க, மலேசியாவில் பேசுகிறாங்க, இந்தோனேஷியாவில் பேசுகிறாங்க, சிங்கப்பூரில் பேசுகிறாங்க. அப்போ மேல்நாட்டர் தமிழை தமிழிக் மலபார் என்று அழைத்தனர். மேல்நாட்டர் தமிழை என்ன சொல்கிறாங்க? தமிழ்னு அழைக்காமல் தமிழிக் அல்லது மலபார் அப்படின்ற சொல்லால் அழைக்கப்பெற்றது. 14ஆம் நூற்றாண்டில் 14ஆம் லூயி தமிழர் தலைவன், மலபார் தலைவன் என தமிழன் ஒருவனுக்கு உறவினர் வழங்கியுள்ளனர். அது யாரு? ஆனந்தரங்கப்பிள்ளையின் உறவினர் அப்படின்னு வழங்கியுள்ளாங்க. மேலைநாட்டு தமிழை மலபார் என்று அழைத்தவர் கோல்புருக். மேலைநாட்டு தமிழை மலபார்னு அழைச்சவர் யார்? கோல்புருக்கு. அடுத்து கன்னடம். மைசூர் நாட்டின் தென்பகுதியில் பேசக்கூடிய மொழி இந்த கன்னட மொழி. கன்னடம்னாவே மைசூரு. அப்போ நீலகிரியில் உள்ள படகர் என்பவர் பேசக்கூடியது பழைய கன்னடம். கன்னடம் பேசுவோர் எண்ணிக்கை 1/2 கோடி. ஓகேங்களா? 1/2 கோடி. 1 கோடியில் பாதி கன்னடம் பேசுவோர் எண்ணிக்கை இருக்குது. அப்போ கருநாடு அகம், அதாவது கருநாடகம் அப்படின்றத கரு கூட்டல் நாடு கூட்டல் அகம் என்று தமிழ் சொல்லின் திரிபாக குண்டர்ட்டு சொல்லியிருக்காரு. தமிழ் சொல்லின் திரிபாக யார் சொல்லியிருக்கா? குண்டர்ட்டு சொல்லியிருக்காரு. ஹல கன்னடம், அதாவது பழங்கன்னடம், ஹாச புது கன்னடம். ஓகேங்களா? ஹல கன்னடம்னா பழங்கன்னடம், ஹாச அப்படின்னா புது கன்னடம். ஓகேங்களா? ஹல அப்படின்னா
பழங்கன்னடம், ஹாச அப்படின்னா புதுக்கன்னடம் என இரு கன்னடம் பேசப்படுகிறது. மராட்டியர்களின் தென்பகுதியில் கன்னடம் பேசப்படுகிறது. கன்னட எழுத்து முறை தெலுங்கை ஒட்டி அமைந்திருக்கும். கன்னட எழுத்து முறை எதை ஒட்டி அமைந்திருக்கும்? தெலுங்கை ஒட்டி அமைந்திருக்கும். கன்னட அறிஞர் யாரு? கேசவர். கன்னட அறிஞர் யாரு? கேசவர். கன்னட மொழியை ஆய்வு செய்தவர் A.S. ஆச்சாரியா. கன்னட மொழியை ஆய்வு செய்தவர் யாரு? கன்னட மொழிக்கு ஆய்வுன்னு கேட்டா ஆச்சாரியா. கன்னட மொழியின் ஒலியன்கள் பற்றி ஆய்வு செய்தவர் கன்னட மொழியின் ஒலியன்கள் பற்றி ஆய்வு செய்தவர் யாரு? H.S. பில்ஹிரி. H.S. பில்ஹிரி. கன்னட மொழியின் ஒலியன்கள் பற்றி ஆய்வு செய்தவர் யாரு? H.S. பில்ஹிரி. அப்போ தமிழகத்தில் வாழும் சின்னாலப்பட்டி, அருப்புக்கோட்டை போன்ற பகுதியில் வாழும் தேவாங்க செட்டியார் பேசுவது தேவாங்க கன்னடம். இதுவும் கடந்த PGTRBயில் கேட்கப்பட்ட ஒரு வினா. சின்னாலப்பட்டி, அருப்புக்கோட்டை போன்ற பகுதியில் வாழும் தேவாங்க செட்டியார் பேசக்கூடிய மொழி தேவாங்க கன்னடம். எடுத்துக்காட்டு வெண்திங்கள் தமிழ், தேவாங்கர் கன்னடம் மைசூர். தொடர்பில்லாதாக இருக்கிறது. பொலித்திங்கள் தேவாங்க கன்னடம். பொலித்திங்கள் கன்னடத்திலிருந்து வேறுபட்ட தமிழ் மொழியோடு தமிழ் பா ஒலி வருமிடங்களில் கன்னடத்தில் ஹை ஒலி பயன்படுத்தப்படுது. பாக்கு பதில் என்ன ஒலியை பயன்படுத்தியிருக்காங்க? கன்னடத்தில் ஹை ஒலியை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தேவாங்க கன்னடத்தில் மொழி முதலில் ஹுகரம் கெட்டு விடுகிறது. தேவாங்கர் கன்னடத்தில் மொழி முதலில் ஹுகரம் கெட்டு விடுகிறது. சரியா? தேவாங்க கன்னடத்தில் மொழிக்கு முதலில் ஹுகரம் கெட்டு விடுகிறது. தமிழ் பால், கன்னடம் ஹாலு. தேவாங்க கன்னடத்தில் ஹாலு அப்படின்றது ஆலு அப்படின்னு வருது. கர்நாடக நாட்டின் தென்பகுதியில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள ஹவுடர்கள் பேசும் கன்னடம் ஹவுடா கன்னடம். ஹவுடா கன்னடத்தில் 12 உயிரும் 22 மெய்யொலிகளும் உள்ளது. இது முக்கியமான குறிப்பு பகுதி. மெய்யெழுத்துக்கள்னாவே 18 தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஹவுடா கன்னடத்தில் எத்தனை மெய்யெழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 22 மெய்யொலிகள் உண்டு. குஷலப்ப ஹவுடா அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னட மொழியில் பேச்சு வடிவ ஆய்வு செய்தவர் வில்லியம் பிரைட்டாக இருக்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? கன்னட மொழியின் பேச்சு மொழி வடிவத்தை ஆய்வு செஞ்சுருக்காரு. அடுத்து மலையாளம் தமிழ்நாட்டின் தென்பகுதியாகிய சேர நாட்டின் மொழி. தமிழ்நாட்டின் தென்பகுதியே இப்போ என்னன்னு சொல்கிறோம்? சேர நாடுன்னு சொல்கிறோம். இது மலையாளம். தமிழில் உள்ள பால்காட்டு விகுதி மலையாளத்தில் இல்லை. இது முக்கியமான வினா பகுதி. பால்காட்டு விகுதி இல்லாத மொழி இப்படியே வினா கேட்டிருக்காங்க PGTRBயில். பால்காட்டும் விகுதி இல்லாத மொழி எந்த மொழின்னு கேட்டிருக்காங்க? மலையாளம். ஓகேவா? மலையாளம் தமிழின் மிக சிறந்த கிளை மொழி அப்படின்னா கால்டுவெல். மலையாளம் தமிழின் மிக தெரிந்த கிளை மொழின்னு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. மொஹல்தாரோ பேசிய மொழியை பழந்திராவிட மொழி என்பார் ஹீராஸ். ஓகே, மொஹஞ்சதாரோ பேசிய மொழியை பழந்திராவிட மொழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஹீராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு. மலையாளத்தின் முதல் இலக்கியம் ராமசரிதம். மலையாள மொழிக்கு இலக்கணம் நூல் எழுதியவர் எழுத்தச்சன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் PGTRBயில் கேட்கப்பட்ட வினாக்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், மலையாள தமிழில் மிக சிறந்த தெரிந்த மொழினா கால்டுவெல். மொஹல்தாரோ மொழியை பேசிய பழந்திராவிட மொழின்னு சொன்னது ஹீராஸ் பாதிரியார். மலையாளத்தின் முதல் இலக்கியம்னா ராமசரிதம். மலையாள மொழியின் இலக்கண நூலாளர்னு கேட்டால் எழுத்தச்சன். அடுத்து 10 சிலப்பதிகாரம் சேர நாட்டு இலக்கியம். 10 சிலப்பதிகாரமும் எந்த நாட்டு இலக்கியம்? சேர நாட்டு இலக்கியம். இது முக்கியமான வினாப்பகுதி. கேரளத்தை அசோகரின் கல்வெட்டு கேரள புத்திரர் என்று குறிப்பிட்டிருக்கு. கேரளத்தை அசோகர் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? புத்திரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரள மன்னனை பிழுனி செலபத்ராஸ் என்றும் தாலமி ஹெரபத்ராஸ் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான வினா பகுதி. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்துக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நினைவு இருக்கும். கேரள மன்னனை பிழுனி செலபத்ரஸ். கேரள மன்னனை பிழுனி என்ன சொல்லியிருக்காரு? செலபத்ரஸ் சொல்லியிருக்காரு. அதே தாலமி ஹெரபத்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது கூற்று காரணத்தில் கேட்கலாம். கேரள நாடு இயற்கையின் வளமாக இருப்பதால் கொங்கு நாடு என்று அழைக்கப்படுது. கொங்கு நாடுன்னு அழைக்கக்கூடிய நாடு எது? கேரள நாடு. தமிழில் ஐ ஈற்றுச் சொல் மலையாளத்தில் அகரமாக மாறுகிறது. மலை, மலை. இதுவும்
தேர்வில் கேட்கப்பட்ட வினாதான். ஓகேங்களா? தமிழில் ஐகார ஈற்றுச்சொல் எந்த மொழியில் அகரமாக இருக்குது, இல்லைன்னா தமிழில் ஐகார ஈற்றுச்சொல்லு அகரமாக இருக்கிறது எந்த மொழியில் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? மலை என மாறுறது எந்த மொழியிலன்னு கேட்கலாம். அது மலையாளம். தமிழில் வல்லொலியும் மூக்கொலியுமாக இணைந்து வருவது மலையாளத்தில் இரு மூக்கொலிகளாக வழங்கப்படுது. தமிழில் வல்லொலியாகவும் மூக்கொலியாகவும் இணைந்து வர்றது மலையாளத்தில் எப்படி இருக்கான், இரு மூக்கொலிகளாக உள்ளது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே வினாக்கான பகுதி, குறிப்பு எடுத்துக்கங்க. மலையாள மொழிக்கு இலக்கணம் அகராதி தந்தவர் டாக்டர் குண்டர்ட். ஓகேங்களா? மலைக்கு போனாவே குண்டு குழிமா இருக்கும் குண்டர்ட்டு. தமிழில் இருந்து மலையாளம் தோன்றவில்லை, கொடுந்தமிழின் ஒரு கிளைமொழியே தமிழும் மலையாளம்னு சொல்லியிருக்காரு யாரு, குண்டர்ட்டு. தமிழிலிருந்து மலையாளம் தோன்றலை, ஆனால் கொடுந்தமிழின் ஒரு கிளைமொழி தான் தமிழும் மலையாளமும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, குண்டர்ட்டு சொல்லியிருக்காரு. கேரள பாணினியம் என்ற நூலை ஏஆர் ராசராசவர்மா எழுதியிருக்காரு. கேரள பாணினியம் அப்படின்ற நூலை யார் எழுதியிருக்கா, ஏஆர் ராசராசவர்மா. தமிழிலிருந்து தோன்றியது மலையாளம் என்று கால்டுவெல்லின் கொள்கையை மறுப்பவர்கள் ராசராசவர்மாவும் கொண்டாட்டும். தமிழிலிருந்து மலையாளம் என்ற கால்டுவெல்லின் தமிழிலிருந்து தோன்றியதான் மலையாளம். ஏன்னா அவர் குண்டர்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு, இது தமிழ்லேருந்து தோன்றலப்பா, கொடுந்தமிழின் கிளைமொழின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ அது தமிழ்லேருந்து தான் தோன்றிச்சு அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். அந்த கால்டுவெல் கொள்கையை மறுப்பவர்கள் யார், ராசராசவர்மாவும் குண்டர்ட்டும். அப்போ மொழியில் தாய் மகள் எல்லாம் கிடையாது, மொழியில் தாய் மகள் அப்படின்ற பாகுபாடெல்லாம் கிடையாதுன்னு யார் சொல்லியிருக்கா, வென்றியா, வென்று மாதிரி பேசியிருக்காரு, வென்றியே. அடுத்து படகா அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி கொன்னூரில் பேசக்கூடிய மொழி, மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய மொழி இந்த படகா மொழி. இந்த படகா மொழி பேசுவோர் சுமார் 700,000 பேர், 70,000 பேர். சரிங்களா? 70,000 பேர் படகா மொழி பேசுகிறாங்க. படகா மொழியை ஆய்வு செஞ்சது எமினோ தோடர் கோடர். படகா அப்படின்றது மொழியை ஆராய்ந்த தமிழ் அறிஞர்னா எஸ் அகத்தியலிங்கம் சொல்கிறோம்ல, அதை தான் போட்டிருக்காங்க. அடுத்து துளிமொழி. திருந்திய மொழி என்றும் துளுவை பாகுபடுத்தியவர் யாரு, கால்டுவெல். திருந்திய மொழி என்று பாகுபடுத்தியது துளுமொழி. துளுவுக்கு சிறந்த எழுத்து முறை உண்டு. கிறிஸ்துவ பாதிரிமார்களே இம்மொழியை கன்னட எழுத்தில் அச்சிட்டனர். அப்போ கன்னட மொழியில் அச்சிடப்பட்ட மொழி என்ன மொழினா துளுமொழி. இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. மைசூரில் கல்யாண்புரி, சந்திரகிரி ஆறுகளுக்கு இடையே உள்ள மக்கள் பேசும் மொழி துளுமொழி. இதுவும் கடந்த ஆண்டு பிஜிடிஆர்வில் கேட்கப்பட்ட வினா. துளு இப்படியே கேட்டிருக்காங்க டைரெக்டாக. மைசூர், கல்யாணபுரி, சந்திரகிரி ஆறுகளுக்கு இடையே உள்ள மக்கள் பேசும் மொழி என்ன மொழின்னு கேட்டிருக்காங்க, துளுமொழி. அப்போ துளுமொழி பேசுகிறவர் 700,000 பேர். ஓகேவா? துளுவிற்கு முதலில் இலக்கணம் எழுதியவர் பிரிக்கெல். இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஆங்கிலம் துளு அகராதி மன்னர் எழுதியிருக்காரு. துளிமொழிக்கு பேரகராதி எழுதினது யாரு, உபாத்தியாயர் தான் என்ன பண்ணியிருக்காரு, பேரகராதி. ஓகேங்களா? துளு அகராதின்னு கேட்டால் மன்னர் தான், ஆனால் பேரகராதின்னு கேட்டால் உபாத்தியாயர் தான் எழுதியிருக்காரு. துளுமொழியில் பல ஆய்வுகளை வெளியிட்டவர் ராமசாமி, LV ராமசாமி. பல ஆய்வுகளை யார் வெளியிட்டிருக்கா, ராமசாமி. அடுத்து குடகு. பழங்கன்னடத்திற்கும் தொழுவிற்கும் இடைப்பட்ட இதுதான் குடகுன்னு சொல்லியிருக்காரு கால்டுவெல். பழந்தமிழுக்கும் தொழுவிற்கும் இடைப்பட்டதான் குடகுன்னு சொன்னது யாரு, கால்டுவெல். அப்போ குடகு பேசுவோர் சுமார் 50,000 பேர். குடகு பேசுவோர் யாரு, சுமார் 50,000 பேர். குடகு மொழிக்கு ஆய்வு செஞ்சவர் மோக்லிங். குடகு மொழியை ஆய்வு செஞ்சவர் மோக்லிங். தமிழ் மலையாளத்துடன் தொடர்புடையதுன்னு சொன்னது குடகு LV ராமசாமியும். தமிழ் மலையாளத்துடன் தொடர்புடையதுன்னு சொன்னது குடகும் LV ராமசாமியும். குடகு மொழிக்கு இலக்கணம் மேஜர் கோல். குடகு மொழிக்கு இலக்கணம் தந்தவர் யாரு, மேஜர் கோல். குடகு மொழியின் உயிர் ஒலிகளின் ஆய்வு செஞ்சவர் எமினோ. குடகு மொழியின் உயிர் ஒலிகளின் ஆய்வு செஞ்சவர் யாரு, எமினோ. அடுத்து தோடாமொழி பார்க்கலாம். தோடாமொழி அப்படின்னா நீலகிரியில் தோடர் இனத்தவர் பேசக்கூடிய மொழி தான் தோடாமொழி. 1837 ஆண்டிலே தோடாமொழியை ஆய்வு செய்தவர் பெர்னான் ஸ்கிரிம்ட். ஓகேங்களா? இந்த தோடர்களுடைய நூல்
WHR ரிவர்ஸ் அப்படின்றவர் 1906 எழுதியிருக்காரு. தோடாமொழியோட ஆய்வோ எமினோ பண்ணியிருக்காரு 35லேருந்து 38 வரைக்கும் இருக்க காலங்களில். தோடாவின் தொன்மையான வடிவம் தான் பழங்கன்னடம்னு யார் சொல்லியிருக்கா? போப் சொல்லியிருக்காரு. தோடாமொழியின் தொன்மையான வடிவம் தான் பழங்கன்னடம்னு யார் சொல்லியிருக்கா? போப் சொல்லியிருக்காங்க. இற்று ஒலி வேறுபாடு தோடாவில் தெளிவாக இருக்கு. இற்று வேறுபாடு மயங்கொல் எழுத்துக்களான ரகரம் வல்லின ரகரமும் இடையின ரகர வேறுபாடு தெளிவா எதுல பார்க்க முடியுது? இந்த தோடாமொழியில தெளிவா இருக்குன்றத சொல்றாங்க. அடுத்து ஹோடா நீலகிரியில் பேசப்படுகிறது. சுமார் 900 பேர் பேசுகிறார்கள், 9000 பேர் பேசுகிறார்கள். கோடாமொழி ஆய்வு எமினோ. கோடாமொழியோட ஆய்வு யார் செஞ்சிருக்கா? எமினோ செஞ்சிருக்காரு. அடுத்து இருளா மொழி நீலகிரி பகுதியில் பேசப்படுகிறது. ஆனைமலை பகுதியில் வாழும் இருளர்கள் வட்டக்காடா இருளார்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. இது தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஆனைமலை பகுதியில் வாழும் இருளர்கள் பேசக்கூடிய மொழி என்ன மொழி? இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? வட்டக்காடா இருளர்கள். இருளர் பற்றிய ஆய்வு கபில் சுபவேல் ஜெராரட் அப்படின்றவரும் டிப்லாத் அப்படின்றவர் பெரியாழ்வார் அப்படின்றவங்களாம் இருளர் பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. இருளா மொழியில் குறும்பர்கள் படர்களின் கலப்பு உள்ளது. நடுதிராவிட மொழிகள் அடுத்து நம்ம பார்க்குறது நடுதாவர மொழிகள். தெலுங்கு, கோண்டி, கோண்டா, குயி, குவி, பெங்கோ, முண்டா சொல்லலாம். மண்டா, கோலம்பி, நாயக்கி, பர்ஜி, கடப்பா, ஒல்லேரி. அப்போ நடுதிராவிட மொழிகளின் முதன்மையானது அப்படின்னா தெலுங்கு. நடுதிராவிட மொழிகளின் முதன்மையானது தெலுங்கு. ஓகேவா? அடுத்து நவிடாட மொழிகளின் சிறப்பியல் பார்த்தா தென்திராவிட மொழிகளில் முன்னுயிர்களின் முன்னோர் வரும் மொழி முதல் ககர ஒலியாக மாறுவதை காணலாம். ஆனால் நடுதிராவிட மொழிகளில் இம்மூல திராவிட மொழிகளுக்கான ககரம் மாறாமலே நிற்கிறது. வளைனா ஒலியான லகர ஒலி நாயக்கி தவிர்த்த ஏனைய மொழிகளில் காணப்படவில்லை. அப்போ நடுதிராவிட மொழிகள் நெடில் ஒலிகளே இல்லாத ஒரியா போன்ற மொழிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட போதிலும் தமக்குரிய குறில் நெடில் வேறுபாட்டை இழக்காமல் பேணி காக்கின்றனர் அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ ஏனைய திராவிட மொழிகளை போன்று எழுவாய் வடிவில் மூவிட பெயர்களின் முதல் உயிர்கள் நீண்டும் வேற்றுமை ஏற்கும் வடிவில் குறுகியும் நிற்கும் இயல்பு இம்மொழிகளில் உள்ளது. திராவிட மொழிகளை போன்று என்ன செஞ்சுருக்காங்க? எழுவாய் வடிவில் தான் இருக்கும், ஆனால் மூவிட பெயர்கள்ல இருக்கும். அதாவது தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்ற மூவிட பெயர்களிலும் முதல் உயிர்கள் நீன்று. ஓகேங்களா? முதல் உயிர் நீண்டுனா அகரம், ஆகாரம் அந்த மாதிரி நீண்டு வேற்றுமை இருக்கும் வடிவில் குறுகியும் நிற்கும் இயல்பு கொண்டது. அப்போ மூலதிராவிட மொழியான மூக்கொலியான நகரம் பெரும்பாலும் நகரமாக, அதாவது தன்னகரம் இருக்கிற இடத்துல ரன்னகர ஒலியாக இம்மொழிகளில் சில இடங்களில் டகர மொழி முதலில் வருகிறது. ஓகேங்களா? டகர மொழினா இந்த டன்னகரம். ஓகேவா? இது டகர மொழி, இது ரணக மொழி. ஓகேங்களா? ரன்னகர மொழி முதலில் வருகிறது. குயி, குவி, பெங்கோ போன்ற மொழிகள் ஒலியன்கள் அதிகமாக காணப்படுகிறது. இது கடந்த ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு வினா. கடந்த ஆண்டு யூஜிடிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அதாவது ஒலியன்கள் அதிகமாக காண முடிகிறது. ஒலியன்கள் அதிகமாக காணக்கூடிய மொழி என்ன மொழி? குயி மொழி, குவி மொழி, பெங்கோ மொழி. இது தேர்விலே கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்து நடுதிராவிட மொழிகளில் ஆண்பால் அல்லாதன என்ற இருவகை பாகுபாட்டினை ஒருமையிலும் பன்மையிலும் காண முடிகிறது. தெலுங்கில் இப்பாகுபாடு ஒருமையில் மட்டும்தான் இருக்கு. தெலுங்குல இந்த பாகுபாடு எதில் இருக்கு? ஒருமையில மட்டும்தான் இருக்கு. அடுத்து தெலுங்கர் பத்தி பேசுறாங்க. தெலுங்குல என்ன செய்தி சொல்றாங்க? தெலுங்கு மொழியின் முதல் புலவர் நன்னைய பட்டர். வடமொழி பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் யாரு? நன்னைய பட்டர். சுந்தர தெலுங்கு பாரதியார். வடமொழி பாரதத்தை தெலுங்கின் மொழிபெயர்ப்புனா நன்னைய பட்டர், சுந்தர தெலுங்குனா பாரதியார், களி தெலுங்குனா சுந்தரம் பிள்ளை. அப்போ பாருங்க, வடமொழி பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்ப்பு செய்தவர் நன்னையப்பட்டர். சுந்தர தெலுங்குன்னு சொன்னால் அது பாரதியார். களி தெலுங்கு அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. ஐரோப்பியர் தெலுங்கை
ஜெண்டு என்று அழைத்தனர். ஐரோப்பியர் தெலுங்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஜெண்டுன்னு அழைச்சிருக்காங்க. அப்போ தெலுங்கு மொழியின் வினையடிகளை பற்றி ஆய்வு செய்தவர் PH கிருஷ்ணமூர்த்தி. வினையடிகளை, தெலுங்கோட வினையடின்னு சொன்னாவே PH கிருஷ்ணமூர்த்தி நினைவு வச்சுக்கணும். திணை பால் பாகுபாட்டில் தெலுங்கு குறுக்கு மொழியே மிகவும் தொன்மையானதுன்னு PS சுப்பிரமணி சொல்லியிருக்காரு. தெலுங்கு, கோண்டா, கோண்டி, குயி, குவி போன்ற மொழிகளை நடுதிராவிட மொழிகள் பேசுவோரே கோயித்தோர் என்று அழைக்கின்றனர். கோவிந்தர், கோவிந்தா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கோயித்தோர் என்று அழைக்கிறாங்க. வங்காள மக்களின் வரலாறு பேராசிரியர் டான் தான் என்ன பண்ணியிருக்காரு, வங்காள மொழிய வரலாறு பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து குவி அல்லது கோண்டாவனத்தின் கிழக்கு பகுதியிலும் ஒரிசாவில் உள்ள சில குன்றுகளிலும் வாழ்வோர் பேசும் மொழி இந்த குவி மொழி. இதை கோந்துன்னு சொல்லியிருக்காங்க. குவி அல்லது கோந்து மொழி பேசுவோர் 2 லட்சம் பேர். எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 2 லட்சம். வரி வடிவம் எழுத்து வடிவம் அற்ற மொழி குவிமொழி. இது தேர்வில் கேட்கப்பட்ட வினா. வரி வடிவம் எழுத்து வடிவம் அற்ற மொழினா இந்த குவிமொழி. அடுத்து குயி, ஒரிசாவில் உள்ள கோராபுத். ஓகேங்களா, இது கேட்கக்கூடிய ஒரு வினா. ஓகேங்களா, கட்டாய வினால வரும். கோராபூர் மாவட்டத்தில் பேசக்கூடிய மொழி குயி மொழி. சுமார் 9 லட்சம் பேர். குயி மொழி பேசிய மக்கள் எத்தனை பேர்? 9 லட்சம் பேர். இந்த குயி மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் WW வீன்பீல்டு பெரிரா. குயுமொழிக்கு ஆய்வு செய்தவர் பரோவும் பட்டாச்சாரியும். குவிமொழிக்கு ஆய்வு செஞ்சவங்க யாரு? பரோவும் பட்டாச்சாரியும். அடுத்து கோண்டு மொழி. ஆந்திர பிரதேச எல்லை பகுதியில் பேசப்படுவது கோண்டா மொழி. ஆந்திர பிரதேச எல்லை பகுதியில் பேசக்கூடிய மொழி கோண்டா மொழி. கோண்டா மொழியை ஆய்வு செஞ்சவர் PH கிருஷ்ணமூர்த்தியும் பட்டாச்சாரியும். கோண்டா மொழியை ஆய்வு செஞ்சது யாரு? PH கிருஷ்ணமூர்த்தியும் பட்டாச்சாரியாவும். அப்போ கோண்டா மொழி பேசுறவங்க மொத்தம் எத்தனை பேர்? 13,000 பேர். கோண்டா மொழியை பற்றி பேசுகிறவங்க மொத்தம் எத்தனை பேர்? 13,000 பேர். அப்போ கோண்டா மொழி ஆய்வு செஞ்சது PH கிருஷ்ணமூர்த்தியும் பட்டாச்சாரியும். ஆந்திர பிரதேச எல்லைப்பகுதியில் பேசக்கூடிய மொழி கோண்டு மொழி. அடுத்து கோலாமி பேசப்படும் பகுதி மத்திய பிரதேசம். பேசப்படும் மக்கள் 50,000 பேர். பேசக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? 50,000 பேர். கோலமி மொழிக்கு இலக்கணம் தந்தவர் சேது மாதவராவ். கோலமி மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யாரு? சேது மாதவராவ் நாயக்கி. பேசப்படும் பகுதி மத்திய பிரதேசம். பேசப்படும் மக்கள் 50,000 பேர். ஆய்வு செய்தவர் பரோவும் பட்டாச்சாரியும். பட்டாச்சாரியர் எல்லா மொழிக்கு வராரு. அடுத்து பர்ஜி மொழி எங்கே பேசப்படுது? மத்திய பிரதேசத்தில் பேசப்படுது. பேசுவோர் 19,847 பேர். பர்ஜியை தனிமொழி என நிறுவியவர் பரோவும் பட்டாச்சாரியும். இந்த பட்டாச்சாரியர் ரிப்பீட்டடாக வராங்க. பரோ பட்டாச்சாரியர் ரிப்பீட்டடாக வராங்க. அடுத்து கடப்பா பேசப்படும் பகுதி ஒரிசாவும் மத்திய பிரதேசம். கடப்பா மொழி பேசுகிறவங்க யாரு? ஒரிசாவும் மத்திய பிரதேசத்துலையும். கடப்பா நல்லாரி மொழியை தனித்தனி மொழியாக கூறியவர் பரோவும் பட்டாச்சாரியவும். கடப்பா மொழியை சிலர் தவறுதலாக போயா என்று கடப்பா மொழியை சிலர் என்ன செஞ்சுருக்காங்க? போயா என்று அழைக்கிறாங்க. அடுத்து பெங்கோ மொழியும் மாஸ்டா மொழியும். பேசுவோரின் எண்ணிக்கை 1300 பேர். ஓகேங்களா, பேசுவோர் எண்ணிக்கை 1300 பேர். இம்மொழியை திராவிட மொழி குடும்பத்தில் சேர்த்தவர் யாருக்கு? இந்த பெங்கோ மாஸ்டா மொழியை திராவிட மொழியில சேர்த்தது யாரு? பர்ரோ. திராவிட மொழியில சேர்த்தது யாரு? பர்ரோ தான் திராவிட மொழியோட சேர்த்து சொல்றாரு. பர்ரோ தான் என்ன செய்கிறாரு? திராவிட மொழியோட சேர்த்து சொல்கிறாரு. அதற்கடுத்து ஓகேங்களா, மண்டோ மொழி ஆய்வு செய்தவர் பர்ரோ பட்டாச்சாரியர். இம்மொழியை திராவிட மொழி குழுமத்தில் சேர்த்தவர் யாரு? பர்ரோ. மண்டா மொழியோடு ஆய்வு. ஓகேங்களா, இந்த மண்டா மொழியை ஆய்வு செஞ்சவர் பர்ரோவும் பட்டாச்சாரியரும். அடுத்து வட திராவிட மொழிகள். அடுத்து நம்ம பார்க்கறது வட திராவிட மொழிகள். குறுக் மால்டோ பிராகியி. இது அடிக்கடி கேட்கக்கூடிய வினாப்பகுதி. மூல திராவிட ஒலியனான ககர மொழி முதலில் ஈ தவிர்த்து முன்னுயிர்களின் முன்னர் வரும்போது வட திராவிட மொழிகளில் அது ஹகர ஒலியாக ஷாஹாவு மாறுகிறது. அப்போ தமிழ் அப்படின்னா ஹன், மால்டோ ஹவன், பிராகுயி ஹன், ஹுரு ஹன,
அப்படின்ற ஒலி பெற்று வரதை நம்மளால் உணர முடியுது. மொழிக்கு முதலில் இடம்பெற்றுள்ள மூலதிராவிட ஒலியான ஈவ் இம்மொழியில் பீயாக ஒலி மாறுகிறது. வே, பல், பா அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? வே அப்படின்றது இவ்வு கூட்டலையே வே. அப்போ குறுக்கில் பல். ஓகேங்களா? பா அப்படின்னு வந்திருக்கு. அப்போ மொழிக்கு முதலில் வரும் சகர ஒலி ஊ, ஏ, ஊகாரம், ஏகாரம் ஆகிய ஒலிகளின் முன்னர் இம்மொழிகளில் ககர ஒலியாக மாறுகிறது. ககர ஒலியாக மாறுகிறது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ககர ஒலியாக எப்படி மாறி இருக்கு, இவ்வு இப்பாக எப்படி மாறி இருக்கு, இவ்வு இப்பாக பா ஒலியாக ஒலிக்கப்பட்டதுன்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. தமிழ்ல சுடு, குறுக்கில் குடு, குடு, குடு குடு. ஓகேங்களா? சகர ஒலி ககரமாக இருக்குது. குறுக்கு மால்டோ மொழிகளில் தன்மை, ஒருமை, முன்னிலை, ஒருமை மூவிடப் பெயர்களின் வேற்றுமை இருக்கும் வடிவங்கள் ஆகியவை 4ஆம் வேற்றுமை வடிவத்தில் வந்திருக்கு. 4ஆம் வேற்றுமை வடிவங்களில் வந்திருக்கு. இம்மொழிகளில் முறையே இறந்த கால இடைநிலையாக கேக்கு, எதிர்கால இடைநிலையாக ஓவும் உள்ளது. சரிங்களா? இந்த மொழியில், அதாவது நடுதிராவிட வடதிராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய அந்த மொழியில் என்ன சொல்கிறாங்க, இறந்த கால இடைநிலையாக இக்கும், எதிர்கால இடைநிலையாக ஓவும். இறந்த கால இடைநிலைக்கு இக்கும், எதிர்கால இடைநிலைக்கு ஓவும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த செய்தியும் முக்கியமான செய்தி குறிப்பிடத்துக்கங்க. வட திராவிட மொழிகளில் முதலில் பிரிந்தவை பிராகுயி. வட திராவிட மொழியிலிருந்து குரூக்கு, மால்டோ, பிராகின்னு 3 இருக்கா. அதில் முதல்ல வட திராவிடத்திலிருந்து பிரிஞ்ச மொழின்னு எந்த மொழியை சொல்கிறாங்க, பிராகிய மொழியை சொல்கிறாங்க. இப்போ வட திராவிட மொழி பேசுவோர் 1961 படி குறுக்கு மொழி பேசுகிறவங்க 11.4 லட்சம் பேர், மால்டோ மொழி பேசுகிறவங்க 90,000 பேர், பிராகிய மொழி பேசுகிறவங்க 3 லட்சம் பேர். அடுத்து குறுக்கு மொழியை கால்டுவெல் ஓரோவன் என்று குறிப்பிடுகிறார். இது தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாப்பகுதி. குறுக்க கால்டுவெல் என்னவென்று அழைத்தார், ஓரோவன் என்று கால்டுவெல் எந்த மொழியை அழைத்தார், குறுக்கு மொழியை ஓரோவென்று அழைத்தது யாரு அப்படின்னு 3 விதமாக வினா கேட்கலாம். குறுக்கு பேசுவோர் பீகார், அஸ்ஸாம், வங்காளம், மத்திய பிரதேச பகுதியில் தான் இந்த குறுக்கு மொழி பேசப்படுது. குறுக்கு மொழிக்கு இலக்கணம் எழுதினவர் பச்சஸ். குறுக்கு மொழி பேசுவரும், அதாவது குருகு மொழி பேசுவரும் மால்டோ மொழி பேசுவருக்கும் இடையே தொடர்பு உள்ளது அப்படின்னு சொன்னது கால்டுவெல் கருதுகிறாரு. குறுக்கு அகராதிய ஏ கிரிக்நாட் பென்டகன் சிபி லெஸ்ஸஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்து மால்டோ மொழி சொற்களின் தொகுப்பு பிஹெச் ஹேட்ராஜன் ஹேம்பல். மால்டோ மொழியின் அறிமுகம் 1884 எர்னஸ்ட் டேரோயஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அப்போ மால்டோ பேசுவோர் தங்களை மலர் அல்லது மனிதர்கள் என்று அழைத்தனர். மால்டோ மொழி பேசுவோர் தங்களை என்னன்னு சொல்லியிருக்காங்க, மலர் அல்லது மனிதர் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க. பிராகி மொழியினை திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி என்றும் வட திராவிட மொழியின் உட்பிரிவை சார்ந்தது என்றும் கூறுவர். யாரு? டிஎஸ் பிரே அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பிராகியை பேசுவோர் பாகிஸ்தானில் உள்ள ஹலத், ஹைபூர், ஈரான், ஆப்கான் பகுதி. பிராகிய மொழியின் ஆய்வு எமினோ. அடுத்து திராவிட தாய் என்னும் நூலை எழுதியவர் யாரு? தேவநேய பாவனர். திராவிட மொழியின் தாய் அப்படின்ற நூலை எழுதியவர் தேவநேய பாவனர். அடுத்து முண்டா மொழி. நடு இந்தியா ஆசியாவிலும் பேசக்கூடிய மொழி தான் முண்டா மொழி. நடு இந்தியாவிலையும் ஆசியாவிலும் பேசக்கூடிய மொழி தான் முண்டா மொழி. இந்த முண்டா மொழியை ஹெர்லியா இனம் அப்படின்னு அழைப்பாங்க. முண்டா மொழியை தமிழிலம்னு சொன்னவர் ஹட்சசன். முண்டா மொழியின் பெயரிட்டவர் மார்க்ஸ் முல்லர். முண்டான்னு பெயர் வச்சவர் யாரு? மார்க்ஸ் முல்லர். முண்டா ஒட்டுநிலை சொற்களை கொண்டது. தமிழ்லையும் முன்னாடி பார்த்தோம் ஒட்டுநிலை தன்மை கொண்டது, அதே மாதிரி இதுவும் ஒட்டுநிலை தன்மை கொண்டது. உயர்திணை அஃறிணை பாகுபாடு இல்லாத மொழி இந்த முண்டா மொழி. இது தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. சரிங்களா? உயர்திணை அஃறிணை பாகுபாடு இல்லாத தென் திராவிட மொழி எதுன்னு கேட்டால், திராவிட மொழின்னு கேட்டால் முண்டா மொழியை சொல்லலாம். ஓகே. ஒருமை, இருமை, பன்மை என 3 வகை உண்டு முண்டா மொழியில் ஒருமை, இருமை, பன்மை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கிறது. வேற்றுமை உருபு பெயருடன் சேராமல் வினையுடன் சேருவது முண்டா மொழி. முண்டாவில் எண்ணிலமை முறை
20 உள்ளது. பேசுவோர் 50 லட்சம் பேர். எதிர்மறை வினைகள் அற்ற மொழியாக முண்டா இருக்கு. எதிர்மறை வினைகள் அற்ற மொழியாக எது இருக்கு? முண்டாமொழி இருக்கு. அடுத்து மொழியாளர்களுடைய பற்றி பார்க்கலாம். இப்போ திராவிட மொழிகள் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். அடுத்து மொழியாளர்கள், ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட மொழியாளர்களை பற்றி பார்க்கலாம். அதில் முதன்மையாக நம்ம பார்த்தோம், நமக்கு தெரியும் மொழியாளர்னாவே நம்ம நிறைய செய்திகள் பார்த்தது கால்டுவெல் தான். 1856 திராவிட ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினார். இது தேர்வில் கேட்கப்பட்டவன. திராவிட ஒப்பிலக்கணம் அப்படின்ற வருடம் கேட்டால் 1856. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு 5 பண்பட்ட மொழி. தோடா ஹோடா ஹோன்ட்டு குய் 4 பண்படாத மொழி. அப்போ பண்பட்ட மொழி பண்படாத மொழின்னு சொன்னது யாரு? அது என்னென்ன மொழி? இதுவும் வினாப்பகுதி குறிப்பிடுத்துக்கங்க. கால்டுவெல்லின் நூலை வெறும் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்பதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பதை சிறப்புன்னு சொல்லியிருக்கிறது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இந்த பகுதி அப்படியே உங்களுக்கு பாடநூலில் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துலேயும் செய்தி கொடுத்துருக்காங்க. அதோடையும் உப்புமைப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? அதுலேயும் இதை படிச்சிங்கன்னா ரீகால் கிடைக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது கால்டுவெல் நூலை திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் சொல்வதை விட தென் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் சொல்கிறது தான் சிறப்பு அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காரு. 1866 மொழி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பொறுப்பில் தலைமையேற்றவர் G.A. கிரியர்சன். இந்தியாவின் முதல் மொழி ஆராய்ச்சி 1894. இதுவும் வினா பகுதி குறிப்பெடுத்துக்கங்க. கால்டுவெல் குறிப்பிட்ட 12 மொழிகளோடு கோலமி, நாயக்கி என 2 மொழிகளையும் சேர்த்து கிரியர்சன் திராவிட மொழிகளின் இலக்கிய அமைப்புன்னு ஜூல்ஸ் பிளாக் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ திருந்தா திராவிட மொழியின் ஆய்வுன்னு கேட்டால் பரோ. 1950 பர்ஜி மொழி ஆய்வு செஞ்சவரும் பரோ தான். திராவிட மொழிகளின் அடிசொல் அகராதி பரோ அண்டு எமினோ. இது தேர்வில் கேட்கப்பட்ட பகுதி. திராவிட மொழிகளின் அடிசொல் அகராதி பரோவும் எமினோவும். சொற்பிறப்பு ஆராய்ச்சி மொழியியல் ஆராய்ச்சின்னு கேட்டால் ஜாக்கப் கிரீம். ஓகேவா? தமிழுக்கு தொன்மையான இலக்கியம் உண்டுன்னு சொன்னவர் விட்னே. கடல் கொண்ட லெமுரியா, அதாவது குமரி நாட்டில் முதலில் மக்கள் இனம் தோன்றியதுன்னு சொன்னவர் ஸ்லேட்டர் என்ன சொல்லியிருக்காரு? ஸ்லேட்டா சொல்லிட்டாரு. கடல் கொண்ட லெமுரியா குமரி நாட்டில் முதலில் மக்கள் இனம் தோன்றிய பகுதியாக இருந்துச்சு அப்படின்ற செய்தியை சொல்கிறாரு. வேத காலத்து வடமொழியில் பழைய திராவிட மொழிக்கூறுகள் பல கலந்தன அப்படின்னு ரைஸ் டேவிஸ் சொல்லியிருக்காரு. ஃப்ரை ரைஸ். ஓகேங்களா? அடுத்து ஆரிய மொழியில் துரானிய மொழியும் பழந்திராவிட மொழிகள் இருந்து வளர்ந்ததுன்னு கிரியர்சன் கிரியேட்டிவாக சொல்லிட்டாரு. திராவிடர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரவில்லை என்றும் அவர்கள் இந்திய நாட்டின் பழம்பெருங்குடி மக்கள் என்றும் கூறியவர் அதுவும் கிரியர்சன் தான். வடமொழியை விட தமிழ், அதாவது திராவிட மொழி தொன்மையானது. மக்களின் பாலி மொழியில் ஏகார ஓகார குற்றுயிர்கள் உண்டு அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வடமொழியிலும் திராவிட சொற்கள் உண்டு. அவை தேசி சொற்கள். வடமொழியிலும் திராவிட சொற்கள் இருக்குது. அது என்ன சொற்கள்? தேசி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழி எதிலிருந்து கிளைத்ததோ அதிலிருந்தே கிளைத்தது. வடமொழி எதிலிருந்து கிளைத்ததோ அதிலிருந்து தான் கிளைத்ததுன்னு யார் சொல்லியிருக்கா? மார்க்ஸ் முல்லர் சொல்லியிருக்காரு. வடமொழி திராவிட மொழிக்கான வேறுபாடை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வடமொழிக்கும் திராவிட மொழிக்குள்ள வேறுபாடை பற்றி சொல்கிறாங்க. திராவிட மொழியில் ஆண் பெண் பால் என 2 வகைப்படும். இது தேர்வில் கேட்கப்பட்ட வினா. திராவிட மொழியில் ஆண்பால் பெண்பால் என 2 வகைப்படும். வடமொழியில் ஆண்பால் பெண்பால் அலிபால் அப்படின்னு 3 வகைப்படும். திராவிட மொழியில் ஹூ ஹி சே அப்படின்ற 4ஆம் வேற்றுமையுறுப்பு வடமொழியில் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடன் ஒத்ததாக இல்லை அப்படின்ற கருத்தையும் சொல்கிறாங்க. அடுத்து விகுதிகளையும் உருபுலையும் பார்த்தோம்னா வடமொழி மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் ஒருமைக்கும் பன்மைக்கும் ஒவ்வொரு வேற்றுமையிலும் வெவ்வேறு விகுதிகள் இருக்குது. ஆனால் வடமொழிகளில் முன்னோட்டை உடையது. தமிழில் எப்படி பின்னோட்டை உடையதோ இது முன்னோட்டை உடையது. திராவிட மொழிகள் பின்னொருப்புகளை பின்னோட்டுகளாக பயன்படுத்துகிறது. பெயரடைன்னு பார்த்தா திராவிட மொழிகள் பெயரடைகள் பால் எண் உணர்த்தாமல் பொதுவாக வழங்குது. திராவிட மொழிகளில் பெயரடைகள் பால் எண் அப்படின்னு எண்ணிக்கை, அதாவது ஒருமை பன்மைன்றத ஒரு எண்ணிக்கை உணர்த்தாமல் பொதுவாக வழங்குது. வடமொழியில் ஆரிய மொழி பெயரடைகள் பால் எண் உணர்த்தும். ஓகேவா? இதோட இந்த பகுதி பயிற்சி 5க்கான ஓகேங்களா, அதாவது பகுதி 5க்கான பகுதி இதோட நிறைவு பகுதி. ஓகேங்களா? மாவட்ட வரிவடிவ மாற்றங்கள் அப்படின்றது திராவிட மொழி குடும்பங்கள், திராவிடம் சார்ந்த மொழியின் தன்மை, மொழி ஆராய்ச்சி சார்ந்த செய்தியை பார்த்தோம். இதோட தொடர்ச்சியாக தமிழின் தனித்தன்மை
ஓகேங்களா. மொழியோட தனித்தன்மை, உயர்தனி செம்மொழி அதோட பகுதியெலாம் இருக்கும். தமிழின் தனித்தன்மை, தன்மை பன்மை வகை, தமிழின் தன்மை, உயர்தனி செம்மொழி கூடிய பண்பாடு, இந்த செம்மொழி எவ்வாறெல்லாம் உயர்வாக சொல்லியிருக்காங்க, யார் என்ன கருத்து சொன்னாங்கன்றத இறுதி காணொளியில் வரும். ஓகேங்களா. இப்போ இன்றைய பயிற்சி வினாக்கு போகலாமா. இந்திய மொழிகளின் கலை ஆய்வு திட்டத்தின் மேலாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்திய மொழிகளின் கலாய்வு திட்டத்தின் மேலாளர் சர் ஜார்ஜ் அப்ரஹாம் கிரியசனா, ராமகிருஷ்ண பட்டாச்சாரியரா, ராமகிருஷ்ண கோபாலகல பந்தகரா, ஜான் பீம்சனா, சர் ஜார்ஜ் அப்ரஹாம் கிரியசன் அப்படின்றவர் தான் மேலாளராக இருந்திருக்காரு. அடுத்து பயிற்சி வினா 2. ஆங்கிலத்தில் வளர்ப்பு பண்ணையாக திகழ்ந்த பகுதி எது? வங்காளம். பீகார், குஜராத், பாரசீகம் கிடையாது, வங்காளம் அப்படின்றது தான். அடுத்து பயிற்சி வினா 3. பொறுத்துக. ஓகேங்களா. பயிற்சி வினா 3 பொறுத்துக. ஓகே. ஒவ்வொரு மொழியை ஆராய்ச்சி பண்ணவங்க தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. எந்தெந்த மொழியை யார் யார் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. குடகு மொழியை ஆய்வு செஞ்சவர், தோடா மொழியை ஆய்வு செஞ்சவங்க, ஒவ்வொரு மொழிக்கும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அப்போ தோடா மொழி ஃபஸ்ட்டு வினா, தோடா மொழியை ஆய்வு செஞ்சது யார்? ஓகேங்களா. தோடா மொழியை ஆய்வு செஞ்சது யார்? கோண்டி மொழியை ஆய்வு செஞ்சது யார்? ஓகே. தோடா மொழியை ஆய்வு செஞ்சது யார்? கோண்டி மொழியை ஆய்வு செஞ்சது யார்? கோண்டி மொழி. கோண்டி மொழியை ஆய்வு செஞ்சவங்க யாரு? கோண்டா கோயி. சரியா. பயிற்சி வினா 3. தோடாமொழி ஆய்வு செஞ்சவர் லீச். தோடாமொழி ஆய்வு செஞ்சவர் யார்? லீச். கோண்டி மொழி ஆய்வு செஞ்சவர் வாய்ஸே. கோண்டி அப்படின்னாவே வாய்ஸே. படகா மொழி ஆய்வு செஞ்சவர் பஹ்லர். படகா மொழி ஆய்வு செஞ்சவர் பஹ்லர். குயி மொழி ஆய்வு செஞ்சவர் ஜான் பெர்சுவல் ஃப்ரை. ஜான் பெர்சுவல் ஃப்ரை. சரிங்களா. தோடா மொழி இதெல்லாம் யார் யார் எந்தெந்த மொழி ஆய்வு செஞ்சாங்கன்னு தான் கேட்டிருக்கேன். படகா மொழி சரி, தோடா மொழினா லீச்சு, கோண்டி மொழினா வாய்ஸே, படகா மொழி அப்படின்னா பஹ்லர், பாபா பஹ்லரு, குயி மொழினா ஜான் பெர்சுவல் ஃப்ரை. குயினா ஃப்ரை. ஓகேங்களா. குயி அப்படின்னா ஃப்ரை. அடுத்து பயிற்சி வினா 4. பயிற்சி வினா 4ல் கூற்று 1. தெலுங்கர் தமிழை அறவாளு என்பர். தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை அறவாளு என்பர். ஓகேங்களா. ஓகேவா. இதுக்கு பாருங்க, தெலுங்கர் தமிழரை என்னன்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கர் தமிழர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று காரணம் 2ம் கரெக்டா? தெலுங்கர் தமிழை அறவாளு என்பர். அறவாளு தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை அறவம் என்பர். ஓகேவா. இப்போ தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை என்னன்னு சொல்லியிருக்காங்க? அறவம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? அறவாளுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கூற்று 1, 2 சரியா? கூற்று 1 தவறு, 2 சரியா? கூற்று 1 சரி, 2 தவறு, 1ம் 2ம் தவறு. இதுதான் ஆப்ஷன் வரும். கூற்று 1 சரி, 2 தவறு. ஏன்னா 2ல் அறவன்னு வரணும். ஓகேதான். ஓகேவா. தெலுங்கர் தமிழை அறவாளு என்பர். தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை அறவம் என்பர். அறவம் அப்படின்றது வரணும். ஓகே. பயிற்சி வினா 5. நீலகிரியில் உள்ள படகர் என்பவர் பேசுவது என்ன மொழி? ஓகேங்களா. நீலகிரியில் உள்ள படகர் இன மக்கள் பேசக்கூடிய மொழி என்ன மொழி? ஓகேங்களா. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூரில் பேசக்கூடிய மொழி இந்த படக மொழின்னு சொல்லுவாங்க. இது என்ன மொழி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பழைய கன்னடம். பழைய கன்னடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பழைய கன்னடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சி வினா 6. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி குன்னூரில் பேசும் மொழி படகா மொழி. ஓகேங்களா.
நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி குன்னூரில் பேசக்கூடிய மொழி என்ன மொழி? படகா மொழி. படகா மொழி. ஓகே, அடுத்து பயிற்சி வினா 7. பழங்கன்னடத்திற்கும் தொல்விற்கும் இடைப்பட்டது தான் குடகு மொழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? குடகுன்னு சொன்னாவே நமக்கு தெரிஞ்சது கால்டுவெல் தான் மொழியை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சுருக்கார். பழங்கன்னடத்திற்கும் தொல்விற்கும் இடைப்பட்டது தான் குடகு மொழின்னு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. பயிற்சி வினா 8. திராவிடர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரவில்லை என்றும் அவர்கள் இந்திய நாட்டின் பழம்பெரும் குடிமக்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கிரியேசர் சொன்னாரா? மார்க்ஸ் முல்லர் சொன்னாரா? கிரியேசர் சொன்னாரா? மார்க்ஸ் முல்லர் சொன்னாரா? இல்லை கால்டுவெல் சொன்னாரா? இல்லை ஜூல்ஸ் பிளாக் அப்படின்றவர் சொன்னாரா? திராவிடர்கள் வெளிநாட்டிலிருந்து வரல. ஓகே, திராவிடர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரவில்லை. திராவிடர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரவில்லை. திராவிடர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரவில்லை. அவங்க இந்நாட்டில் இருக்க பழங்குடி பெருமக்கள் தான் அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்கிறப்பயே குறிப்பு உங்களுக்கு சொன்னேன். கிரியேட்டிவாக அவர் சொல்லியிருக்காரு. கிரியேட்டிவாக திங்க் பண்ணி சொல்லியிருக்காரு கிரியேசன். பயிற்சினா 9. கால்டுவெல்லின் நூலை வெறும் திராவிட நூல்களின் ஒப்பிலக்கணம் என்பதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொன்னார் அப்படின்னாவே சிறப்பாக சொன்னாவே தேப்போ மீனாட்சி சுந்தரம் தான். கால்டுவெல்லோ மார்க்ஸ் முல்லரோ விட்னரே கிடையாது. அவர் சொல்லியிருக்க மாட்டார். தேப்போ மீனாட்சி சுந்தரம் தான் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள் பயிற்சி வினா 10. கூற்று 1. திராவிட மொழியில் ஆண்பால் பெண்பால் என்று இருவகைப்படும். ஆனால் வடமொழியில் ஆண்பால் பெண்பால் அழிப்பால் என்று 3 வகை உண்டு. கூற்று காரணம் 1 2 சரி, 1 தவறு 2 சரி, 1 சரி 2 தவறு, 1 2 தவறு. இதில் கூற்று 1 2 தான் சரி. சரியா? இதோட இந்த பயிற்சி வினாவோட இந்த பகுதி முடிகிறது. இதுக்கு அடுத்த பகுதியில் வட்டார மாவட்ட மொழித்தன்மைகளோட பகுதி 6 பார்ப்போம். அதில் தான் மொழியோட உயர்தனி செம்மொழியோட தன்மைகள், மொழியோட சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்ற பகுதியெலாம் அதோட நிறைவு பகுதி இருக்கும். ஓகேங்களா? சரி, எப்பயுமே நிறைவு பகுதியில் ஒரு நற்செய்தியோடு முடிப்பது வழக்கம். இன்றைய சிந்தனை அப்துல் கலாம் ஐயா தான் சொல்கிறாரு. உங்களை மாற்றுவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்களை என்ன செய்யணும்? முதல்ல மற்றவர்களோட ஒப்பிடாதீங்க. உங்களின் வேடத்தை உங்களை தவிர சிறப்பாக யாராலையும் செய்ய முடியாது. உன்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது உன்னை விட சிறப்பாக யாராலையும் செய்ய முடியாது அப்படின்றத நீ நம்பு. உன்னை நீ நம்பு அப்படின்றத சொல்கிறாரு. யாரோடையும் ஒப்பிடாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் இன்றைய சிந்தனை. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.